பிகேஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 9.5 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக பிரபல தொழிலதிபர் விக்டர் சின் குற்றம் சாட்டியுள்ளார். விக்டர் சின் வெளியிட்டுள்ள இந்த கருத்தால் பிகேஆரின் தலைமையில் உள்ள அரசியல் தலைவர்கள் பலரும் கலக்கத்தில் இருந்து வரும் நிலையில் யார் அந்த பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விக்டர் சின் வெளியிட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தியுள்ளார். சுமார் 40 பக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கும் தொழிலதிபர் விக்டர் சின் பிகேஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததாகவும் அதில் 9.5 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் வெளிப்படையான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக கார்ப்பரேட் மாஃபியா எனும் தலைப்பில் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிசி ரம்லி லஞ்சம் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அதனை முன்னாள் அமைச்சரான ரவிசி ரம்லி நிராகரித்துள்ளார். கடந்த மார்ச் 16ஆம் தேதி காஜாங், கெமன்ஷா ஆகிய பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களை சோதனையிட்ட போது பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாகவும் விசாரணையின் போது அந்த வணிக வளாகங்கள் பிரபல தொழிலதிபரான விக்டர் சின்னுக்கு சொந்தமானவை என்றும் காவல்துறை தலைவர் தான்சி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்திருந்தார். தற்போது காவல்துறையிடமிருந்து இந்த வழக்கு லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் மூலமாக விசாரிக்கப்படும் என்று தான்சி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.